அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு இஃப்தாருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அதை தான் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இஃப்தாருக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி தேங்காய் பால் போட்டு கடற்பாசி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கருப்பட்டி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடற்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். கடற்பாசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து சிம்மில் வச்சுட்டே சேருங்க தேங்காய் பால், இல்லைனா திரிஞ்சு ஒரு மாதிரி திட்டாக வந்துடும். நம்மளுக்கு எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். அது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஆட் பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு வந்து ஈவினிங் தான் வந்து காலையில் கடற்பாசி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரவை கீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ரவையை வந்து நல்லா ப்ரௌனிஷாக நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்குன்னு ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வறுபட்ட மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஓரத்தில் வந்து கொதிக்கட்டும். நான் வந்து பட்டாணி பருப்பு காலையிலே ஊற போட்டிருந்தேன், ஒரு 6 மணி நேரமாச்சும் ஊறி இருக்கும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு பட்டாணி பருப்பு, அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 10 இல்லைனா 8 காரத்துக்கு தகுந்தால வத்தல் சேர்த்துக்கோங்க. இந்த வத்தல் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பட்டாணி பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சி சோம்பு எல்லாம் சேர்த்ததுனால நம்ம வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சமாக காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வடைக்கு பிணையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்மளுக்கு அதுக்குள்ளே பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணோடனே வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரவை நல்லா கெட்டி கொடுக்கும், அது மாதிரி கட்டிகளும் விழுந்துடும். ஸோ அதனால் கட்டி விழாமல் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஓரளவுக்கு இதே மாதிரி நல்லா ஒரு கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க, இல்லைனா கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு தக்கன நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஓரளவுக்கு ரவை நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நம்மளுக்கு சூப்பரான ரவை கீர் வந்து நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் வடைக்கு கொஞ்சம் தட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து 5:30 ஆகிட்டு, இப்போ வடையும் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா எண்ணெயும் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக பருப்பை ஆட் பண்ணேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம்.
தட்டி வச்ச வடையை ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ இந்த வடை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிர்னி பழம் தான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதோட சீட்ஸ் ஃபுல்லாமே எடுத்துருங்க. சீட்ஸை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த கிர்னி இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இதே மாதிரி தான் எடுக்கணும். சூப்பராகவே நம்மளுக்கு கிர்னி வந்துடும். இதை நான் வந்து பால் எதுவுமே ஆட் பண்ணி நம்ம ஜூஸ் போட போகிறதில்ல, தண்ணி ஆட் பண்ணி தான் நான் ஜூஸ் போட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். நமக்கு ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு அது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வடையும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வெந்த வடையெல்லாம் ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ அடுத்தடுத்து எல்லா வடையுமே போட்டு எடுத்துடலாம். நம்ம இஃப்தாருக்கு நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ பாய் விரித்து இப்போ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். சம்சா மட்டும் நான் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வச்சுட்டு சம்சா, வடை, அப்புறம் தர்பூசணி கட் பண்ணி வச்சுருந்தேன். தர்பூசணி ஜூஸு என் பொண்ணு நான் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தா. நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு காமிக்கிறேன். ரவை கீரு, அதுக்கப்புறம் வந்து நோம்பு கஞ்சி வந்து எப்போவுமே பள்ளிவாசலில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணலை. அப்புறம் வடை, சம்சா, தர்பூசணி ஜூஸு, கிர்னி ஜூஸு, கொஞ்சம் காலையில் பண்ண கருப்பட்டி கடற்பாசி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்தப்பழம், பழம், தண்ணி, இவ்வளோ தான் இன்றைக்கோட இஃப்தார் வந்து எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்தீங்க. அப்போ தான் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.